அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். இந்த குறளோட பொருள் என்னென்னா, ஒரு அப்பா பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா, தன்னோட பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் முதல்வனாகவும் முக்கியமானவனாகவும் இருக்கணும்னா அவங்களுக்கு தேவையான கல்வியை கொடுக்குறது மட்டும்தான் ஒரு அப்பாவோட கடமை. இதை நன்கு உணர்ந்த தசரத மகாராஜா தன் மக்கள் நால்வரையும் விஸ்வாமித்திரர்கிட்ட குருகுலவாசம் அனுப்பி வைக்கிறாங்க. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். இந்த குறளோட அர்த்தம் என்னென்னா, இப்படிப்பட்ட பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு இவங்க அம்மா அப்பா என்ன புண்ணியம் பண்ணாங்களோ அப்படின்னு அடுத்தவங்க சொல்கிறது தான். இந்த குறளுக்கு இலக்கணமாக இளவரசர்கள் 4 பேரும் படிப்பு, டான்ஸு, குதிரையேற்றம், வில்லம்பு எய்தல், மலையேற்றம், சதுரங்கம் ஆய கலைகள் 64 கற்று தேர்ச்சி பெறாங்க. தன் மகன்கள் 4 பேரும் பருவ வயதை எட்டியதை அடைஞ்சு தசரத மகாராஜா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்களோட குல வழக்கப்படி மூத்த மகன் ஸ்ரீராமனை முடிசூட்டுறதுக்கான அரியணையில் அமர வைத்து மன்னராக மகுடம் சூட்டுறதுக்கான ஏற்பாடுகளை தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் மனைவி கையை கழித்த வரத்தினாலையும் அவர் பெற்ற சாபத்தினாலையும் அவரோட மகனை 14 வருஷம் வனவாசம் போகிறதுக்கு சொல்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுறது. தசரதன் வேறு வழியே இல்லாமல் மகன் அழைச்சி, நீ 14 வருஷம் காட்டுக்கு வனவாசம் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீராமர் எந்த வித மறுப்பும் சொல்லாமல் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வார்த்தைக்கு ஏற்ப ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் திறந்து மர உரை தரித்து மனைவியோடையும் தம்பியோடையும் காட்டு கிளம்பிடுறாங்க. அப்பாக்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்க பட்ட வலிகள் துயரங்கள் அனைத்தும் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்காக பாடுபடுறாங்க. அப்பாக்களோட வார்த்தைகளை மந்திரமாக ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு பெருமை தேடி தர்றது ஒன்று தான் நம்மளோட கடமை. மற்ற சமூகத்து பெரியவங்களை விட தனது மகனுக்காகவும் பேரனுக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் சொத்து சேர்ப்பது நமது ஐயாக்களும் அப்பாக்களுமே. இந்த பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பேணி பாதுகாப்பதே நமது கடமை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.